பெட்ரோல் விலையால தான் வந்தது. பரவாயில்லையா? பேசலாம். இல்ல ஒரே சுருக்கமா சொல்லுங்க, நேரம் குறைவா என்ன, இந்த 3 ஃபேஸ் எலெக்ஷன் இஸ் வெரி மச் டூவபிள். பரப்புரையும் முதல் ஃபேஸ்க்கு முன்னாடி நிறுத்துறதும் வெரி மச் டூவபிள். அது பண்ணாலே இந்த ஸ்டேட்டுக்கு உண்டான ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் ஒன் ஸ்டேட் அனதர் நின்று போயிடும். இந்த ஸ்டேட்டை பத்தி குத்தம் சொல்றதோ இல்ல அந்த ஸ்டேட்டை பத்தி குத்தம் சொல்றதோ அது நின்று போயிடும். அது ரெண்டு பக்கமும் பண்ண மாட்டாங்க. சரி, ஸ்ரீதர் கிட்ட அப்ப இந்தியா கூட்டணியுடைய அந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? பாஜகவை நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம், ஆனா இங்கேயும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அரசியல் அமைப்பு தூக்கி எறியப்படும் அப்படின்னு சொல்றதும், அடுத்து சிறுபான்மையினரை அவர் கார்னர் பண்றார் அப்படிங்கிற விஷயங்களும், இந்த பிரச்சாரம் அப்படிங்கறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இப்போ பாஜக மிக மோசமாக இருக்கிறதுனால வெறுமனே மோசமாக இருக்கிற காங்கிரஸ் நியாயப்பட்டு போகிறது பொது வெளியில். அப்படிதான் நான் பார்க்குறேன். இப்போது காங்கிரஸ் இஸ்லாமியர்களுக்கு அல்ல சிறுபான்மையினர்களுக்கு இந்த 50-60 ஆண்டு காலம், இந்த 10 ஆண்டு காலம் மோடி அரசில் இதற்கு முன்னாடி என்ன செய்ததுன்னு பாருங்கள். கன்சிடரபிளாக குறிப்பிட்டு இன்னைக்கு தானே பேசுகிறாங்க. சனாதனத்தை காங்கிரஸும் தூக்கி பிடிக்க தானே செய்யுது. இப்போ பாபரி மசூதி இதில் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரில் காங்கிரஸோட நிலைப்பாடு என்னவா இருந்தது? கோயில் கட்டினாங்கல்ல, ராமர் கோயில் கட்டினாங்க. அப்போ காங்கிரஸோட நிலைப்பாடு என்னவா இருந்தது? அதை எதிர்ப்பதா? அவர் குறைந்தபட்சம் ஒரு வருத்தம் இல்லை, அது ஒரு இஸ்லாமிய வழிபாட்டு தலம் இருந்த இடத்துல நீக்கப்பட்டு ஒரு ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது, அதுக்கு நாங்கள் வருந்துறோன்ற அளவிற்கு கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை. அப்போ அதுவும் கூட வாக்கு வங்கி அரசியல் நோக்கி, மைனாரிட்டியை நோக்கி தான் போகுது. அதே வேலையை தான் இங்கே திமுக செய்யறதாவும் நான் பார்க்குறேன். திமுக எப்போதுமே இஸ்லாமியர்களுக்கு என்ன நலன் செய்தது பார்த்தீங்கன்னா ஒரு நலன் செய்யலை. 21 தேர்தலில் கூட அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் கோயம்புத்தூரில் நடைபெற்றிருக்கிற அப்பாவி இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வோம்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே செய்தார்கள்னா, இப்போ சமீபமாக அண்ணாவோட 100ஆண்டு விழா வந்தப்போ வெளியிடப்பட்ட அந்த ஆணையில் கூட இஸ்லாமிய கைதிகள் விடுதலை செய்ய மாட்டாங்க. அந்த எக்ஸாம் பண்ண கிளாஸில் அதில் வரல, அவங்க அதை செய்யப்படலை. இன்னும் உச்சநீதிமன்றத்தில் போய் திமுக போட்ட பிரமாண வாக்குமூலத்தில், சத்திய பிரமாண வாக்குமூலத்தில் எப்போ கைது செய்யப்பட்டப்போ என்ன மனநிலையில் இருந்தாலும் இந்த இஸ்லாமியர்கள் அதே மனநிலையில் தான் இன்னும் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் வெளியில் விடுவது ஆபத்தானதுன்னு திமுக அரசு தான் போடுது. ஆனால் வாக்குன்னு வரும்பொழுது பாஜக வந்துடும் சொல்லியே திமுக இஸ்லாமியர் வாக்குகளை எந்த நன்மையும் செய்யாமல் கபலீகரம் பண்ணுது. இன்னொரு சின்ன நீங்கள் உதாரணம் பார்க்கணும்னா, இந்த முறை திமுக தன்னோட கட்சி அதோட பார்ட்டி பேனரில் எத்தனை இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் எம்பியாக சீட்டு கொடுத்துன்னு பாருங்கள். போன 2019 எத்தனை பேருக்கு கொடுத்ததுன்னு பாருங்கள். அப்போது நீங்கள் கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சிக்கு உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற ஒரு இஸ்லாமிய கட்சிக்கு அவங்க நேச்சுரலாக அவங்க இயல்பாகவே அவங்க இஸ்லாமியர்கள் தான் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் திமுகக்குள்ளே இருக்கிற இஸ்லாமியர் அவங்க பயணிச்சிருப்பால, திமுகவில் உறுப்பினராக இருப்பான், திமுகவில் வார்டு செயலாளராக இருப்பான், வட்ட பொறுப்பாளராக இருப்பான், அவன் ஒன்றிய செயலாளர் இருப்பான், மாவட்ட செயலாளர் இருப்பான்ல, அவர்களுக்கெல்லாம் இஸ்லாமியர் என்கிற வகையில் திமுகவில் டிக்கெட் கொடுக்கப்படுதா? நிற்க கொடுக்கப்படல. பொறுத்துக்கொண்டு அதுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு தானே இருக்கிறாங்க. கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்துல இஸ்லாமியர் இருக்கிறாங்க. நான் பாஜக அந்த இதுல சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா நாம் தமிழர் பக்கம் திரும்பிடுவாங்களா? இல்ல, நான் திரும்பட்டும், அது அவங்களோட விருப்பம். ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, அநீதியின் பக்கம் நிற்கிற யாரும் சாத்தானின் பிள்ளைகள் தான். அது இந்துவா கூட இருக்கட்டும், கிறிஸ்தவரா இருக்கட்டும், இல்ல கடவுளே வேண்டான்னு சொல்றவர் இருக்காருல்ல அவரா கூட இருக்கட்டும், அநீதியின் பக்கம், கொடுங்கோலர்கள் பக்கம், மக்களின் வரி பணத்தை தின்றுகிற பக்கம் இருந்தா அவர்கள் அப்படித்தான் சொல்ல முடியும். நான் இன்னும் ஒரே ஒரு கருத்து சொல்றேன். பாஜக வெறும் மதம் மட்டும் இல்லை, அதாவது இஸ்லாமியர்களுக்கு எதிராக மட்டும் இல்லை, இப்பொழுது நமக்கு தெரிகிற பார்வை இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. இஸ்லாமியர்கள் என்கிற கூட்டம் முடிந்த பிறகு அது கிறிஸ்தவர்களை நோக்கி நகரும், கிறிஸ்தவர்கள் என்ற கூட்டம் முடிந்த பிறகு அது எஸ்சி எஸ்டியை நோக்கி நகரும். இது முதல்ல பணக்காரர்களுக்கான ஆட்சியை மட்டுமே பாஜக கொடுக்க விருப்பப்படுகிறது. 450 லட்சம் கோடி இந்த 10 ஆண்டுல இந்தியாவோட பட்ஜெட். 450 லட்சம் கோடி நீங்க கற்பனை பண்ணுங்க. வாங்கப்பட்டிருக்கிற கடன் 150 லட்சம் வந்தது, 205 லட்சம் 205 லட்சம் கோடியா இப்ப கடன் மாறி இருக்கு. இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, 250வது இடத்துல இருந்த அதானி இன்னைக்கு உலக பணக்கார பட்டியலில் 3வது இடத்துக்கு வர முடியுது. இது பணக்காரர்கள் பொருளாதாரத்தை நோக்கி தான் போகுது. நான் நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன், நேரம் குறைவா இருக்கு. லெனின் நிறைவு கருத்தா சுருக்கமா. அதாவது பிரச்சனை என்னன்னா, தேர்தல் அரசியல்ல சில சிரமங்கள் வருது. இப்போ பெண்களை நிறைய நிறுத்தணும்னு வருது, எல்லா கட்சிகளுக்கும் அந்த சிரமம் வருது, இடதுசாரிகளுக்கு கூட அந்த சிரமங்கள் இருக்குது. ஆனால் அதை ஒரு சட்டமாக வர்ற போது அதை பயன்படுத்தி ஆகணும், அதை போட்டே ஆகணும். இப்போ தனி தொகுதிகளில் எப்படி தலித்துகள் தான் நின்றாகணுங்கிற மாதிரி வருதோ அது மாதிரி வரணும். அப்போ அதுக்கான ஒரு ஃபீஸிபிளான ஒரு மெத்தடாலஜியை கொண்டு வரணுங்கிறது கட்டாயம் தேவை. ரெண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்தவரை இங்கே இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு முத கொடுத்தது இங்கே தான். இன்னும் அவங்களோட இஸ்லாமியர்கள்லாம் வளர்ந்துட்டாங்க நம்ம சொல்லலை. எல்லா சமூகங்களையும் ஏழைகள் இருக்கிறாங்க, எல்லா சமூகங்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால்
இஸ்லாமியர்களுக்கு உதவி பண்ணுறதுனாலே அப்பீஸ்மெண்ட் சொன்னால் நான் கேட்குறேன், அந்த 10% இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ் கொண்டு வந்தீங்களா, அதுதான் அப்பீஸ்மெண்ட்டு.